மகாபெரிவா சரணம். இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு குணம் ஒன்றுங்க. ஆனால் மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே குணம் ஏதாவது வரையறை சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா அவனிடம் அனைத்து உயிரினங்களின் குணங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறதாங்க விசேஷம். நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறான். இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. மனிதன் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள் இருக்கிறது நமக்கே நம்மை பற்றி ஒரு அதிசயமாக இருக்கும். ஒரு காடு, அந்த காடு அப்படின்னு சொன்னாங்க என்ன இருக்கும்? வனவிலங்குகள் எல்லாமே இருக்கும், பறவைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு குருவி என்ன பண்ணுது அப்படின்னா தானியங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு ஒரு ஆகாரம் கிடச்சிருச்சு. அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த வழியாக சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் போகுது. அதை பார்த்துட்டு அது வழக்கமான உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நரி போகுது. அதையும் பார்த்துட்டு அது வாட்டி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஆடு மாடெல்லாம் போச்சு. அதையும் பார்த்துட்டு அது ஒன்றும் கண்டுக்கல, சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு மனிதன் அங்கே கடந்து செல்கிறான். அவனை பார்த்த உடனே அப்படியே பறந்து போயிடுச்சு. சரி, இது ஒரு நாள் தானே அப்படின்னு பார்த்தா தினமும் இதே போல நடக்கிறது. அப்பொழுது மனிதனுக்கு ஒரு சந்தேகம், எவ்வளவு பயங்கரமான விலங்குகள் இருக்கின்றன, இதை உண்டு சாப்பிடக்கூடிய அப்படி பிடிச்சி சாப்பிட்றது எல்லாமே இரையாக மாற்றிவிடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை கடந்து செல்லும் பொழுது கூட இது பயப்படாமல் உட்காந்துருச்சு. ஆனால் நம்ம போகும் பொழுது மட்டும் ஏன் இது பறந்து செல்கிறதுன்னு அவனுக்கு ஒரு குழப்பம். அப்போ என்ன பண்ணுறான்? அந்த குருவிக்கிட்டே கேட்குறான், ஏன் குருவி உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அது பறக்க முற்பட்டது. அப்படி நின்றுச்சு. என்ன கேட்க போகிற அப்படின்னு கேட்டுச்சா? இல்லை, தினமும் நீங்கள் உட்காந்து தானியம் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ சிங்கம், புலி, சிறுத்தை போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, நரி போகுது, இப்படி எல்லாமே போகுது. அது போகும் பொழுது எல்லாம் நீ அப்படியே செய்யாமல் நீ மாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க. ஆனால் என்னை பார்த்தவுடன் மட்டும் நீ ஏன் பயந்து ஓடுகிறாய் அப்படின்னு கேட்டுச்சா? அப்போ குருவி அழகான ஒரு விளக்கம் சொல்லுதுங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், அப்போ நமக்குன்னு தனிப்பட்டதாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அதை தேடி பார்க்கும் பொழுது தான் தெரியும் நம்மிடம் என்ன குணம் இருக்க வேண்டும். சரி, குருவி என்ன சொல்லிச்சுன்னு பார்க்கலாமா? குருவி சொல்லிச்சான், சிங்கம், புலி, சிறுத்தை இதன் குணம் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த மிருகங்களை கொல்வது. சரி, நரியினோட குணம் என்ன அப்படின்னா தந்திரம் செய்து ஏமாற்றுவது. சரி, ஆடு மாடு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா முட்டும் மோதும், இதைத்தான் பண்ணுது. ஆனால் உன்னுடைய குணம் மட்டும் என்னவென்று சொல்ல முடியாது. இத்தனை குணங்களும் கலவையாக இருப்பவன் நீ எந்த நேரத்தில் எந்த குணத்தோடு இருப்பாய் என்று எங்களால் கணிக்க முடியாது. அதனால் தான் உன்னை பார்த்தவுடன் பயந்து ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட நீ பறந்தே போயிடுச்சாங்க. அதுபோலத்தான் நாம் இருக்கிறோம். ஆக நம்மிடம் என்ன குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நாமெல்லாம் ஆறறிவு உடையவர்கள். அப்போ நம்மக்கிட்ட என்னங்க கண்டிப்பாக இருக்கணும்? கருணை, அன்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அது எல்லாம் இல்லாமல் போனதால் தான் இத்தனை குணங்கள் மட்டும் நம்மிடம் அதை மட்டும் அப்பப்போ தலையை தூக்கி தூக்கி காமிச்சிட்ருக்கு. ஆக இதையெல்லாம் நாம் காண்பிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த குணங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அடங்கி அமைதியாக உட்காந்துரும். அப்போ மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இந்த குணங்களை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மகாபெரிவா சரணம்.